இன்னைக்கு நான் இன்ட்ராடேல வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு 1 ஹவர்லேயே வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன். அது டீட்டெயில்ஸா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க நான் வந்து க்ரோ ஆப்போட ஷேர், அதாவது நம்ம க்ரோ ஆப் லிஸ்ட் ஆச்சு இல்லைங்களா? அதோட ஷேர்ஸை வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ராடே பண்ணேன். அதில் வந்து 1100 ஷேர்ஸை வந்து இங்க பாருங்க 1100 ஷேர்ஸை வந்து 155.6 இந்த இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை வந்து அந்த பர்ச்சேஸ் வந்து கன்ஃபர்மேஷன் இது வந்து மெசேஜாக வரும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது அப்படியே பாருங்கள். இதில் வந்து இன்றைக்கான ப்ராஃபிட் இது ஓகேங்களா? இது வந்து நான் சேல் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. இது வந்து அதாவது இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து நான் இன்ட்ராடேயில் வந்து 880 வந்து ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், இது வந்து பை அண்ட் செல் குவான்டிட்டி இருக்குது இல்லைங்களா? சேம் அதை வந்து எப்படின்னா 1100 பை பண்ணி 1100 சேல் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே இன்ட்ராடேன்றது சேம் டேலே பண்ணி ஐ மீன் சேம் டேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேம் டேலே சேல் பண்ணுறது தான் ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பாருங்கள், பையிங் ப்ரைஸ் வந்து 155.61. அதே வந்து நான் எவ்வளோக்கு செல் பண்ணேன்னா 156.41 ஓகேங்களா? இது வந்து அதனால் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹1 ரேஞ்சில் வந்து நான் அது வந்து ₹1 ஹையஸ்ட் ரேஞ்சில் வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் 880 வந்து எனக்கு ப்ராஃபிட் பார்க்குது. இந்த வந்து நான் உங்களுக்கு சார்ட் வந்து காமிக்கிறேன். நான் வந்து எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதாலும் எனக்கு வந்து அதாவது ஒரு 1 ஹவர் கேப்லேயே வந்து எனக்கு ₹800 ப்ராஃபிட் வந்தது. அந்த சார்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இன்றைக்கான சார்ட்டு பாருங்கள். இதில் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் வந்து 160 வந்து இந்த ஷேர் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், கரெக்டான டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா? கரெக்டாக வந்து லோ பாருங்கள் 154 வந்து ஆக்சுவலாக லோ. இது வந்து ஓகேங்களா லோ. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா இங்கே பாருங்கள், நம்ம 160 வந்து ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? அப்போ வந்து ஃபுல்லாக டவுன் நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக இருந்ததால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வந்து அப்போ அந்த வெயிட் பண்ணோம் கரெக்டான டைம் வர்றதுக்கு ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஷேர்ஸ் வந்து இறங்கிட்டே தான் வந்துச்சு. இறங்கிட்டே வந்து இங்கே பாருங்கள், நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வாங்கினோம்னா இங்கே ஒரு கேண்டில் ஒன்று, க்ரீன் கலர் கேண்டில் ஒன்று ஷோ ஆகுது. இங்கே ஃபுல்லாக ரெட்டாக வந்துட்டு நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம கேண்டிலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி வந்து கேண்டில் சூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் சேல் பண்ணணும் அப்படின்றது மாதிரி. அது வந்து வேணும்னா போய்ட்டு நம்ம பேஜில் போய் பாருங்கள் ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டாக வந்து இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஷோ ஆகும்போது தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகேங்களா? அதுக்கப்புறமா மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் போனாலுமே வந்து நம்ம வந்து அதை கேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணதால் நம்ம வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ஏறும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு முன்னாடி. ஏன்னா வந்து அந்த டைம் வந்து அதாவது 1:00 அந்த டைமில் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு மார்க்கெட்டு. அதனால் வந்து அப் ட்ரெண்டு ப்ளஸ் வந்து இந்த கேண்டிலை வந்து நம்மளுக்கு அதாவது புல்லிஷ் கேண்டிலாக வந்து நம்ம கெஸ் பண்ணோம் ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டைமில் வந்து என்னென்னா பதட்டப்பட்டு விற்றுருவாங்க ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அது வந்து புல்லிஷ் கேண்டில் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து மார்க்கெட்டும் வந்து அந்த டைமில் வந்து 1:00 வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பாருங்கள், அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து என்னாச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சுது ஓகேங்களா? மறுபடியும் மேலே அதாவது 150 அந்த ரேஞ்ச் 155லேருந்து 156 வரைக்கும் போயிருக்கு பாருங்களேன் மேலே. அகைன் அப்படியே மேலே போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து 156.40 அந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் வந்து நம்ம கரெக்டான இதில் வந்து நம்ம மினிமம் ப்ராஃபிட் போதும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒரு 880 வந்து போதும் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல சேல் பண்ணோம். நம்ம சேல் பண்ண உடனே பாருங்கள், அப்படியே வந்து மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இங்கே பாருங்கள் மறுபடியும் அகைன் ₹1 கம்மியாகி கீழே வந்துருச்சு. நம்ம என்னென்னா நம்ம சேம் வந்து இன்னும் அதிகமாக ஏறும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் நம்ம வந்து கரெக்டான டைமில் வந்து நம்ம அதை சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணதால் நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர்பை ₹1000 நம்மளுக்கு ஒன் டே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம அதிகமாக ஆசைப்படாமல் அந்த டைமில் வந்து என்ன அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸோ சேலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் இல்லாமல் மினிமம் ப்ராஃபிட்டாக இருந்ததில்ல. நம்ம வந்து சில டைமில் வந்து நல்ல
நல்ல மார்க்கெட் வந்து அதிகமாக க்ரோ ஆகும். அந்த டைமில் வந்து 3000 4000 கூட ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு ₹1000 போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வெளியே வந்துடணும் மார்க்கெட்லேருந்து. ஓகேங்களா? சரி, தேங்க் யூ.